எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு, என்ன குறிப்பிட்டு பேசுறாரு. உதயநிதி என்ன ரொம்ப மட்டமா பேசுறாரு, தகாத வார்த்தைகளை பேசுறாரு. நான் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கேன்? நான் அப்படி பேசுறதே கிடையாது. என்ன சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் அவரை முரட்டு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. உண்மையா சொல்றமா, நான் அவரை முரட்டு தொண்டர்னு சொல்லவே இல்லை. நான் அவர் என்ன தெரியுமா சொன்னேன், அவர் ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமைன்னு சொன்னேன். அது என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்ட்டார். தம்பி உதயநிதி, உன் வயசு என்னோட அரசியல் அனுபவம் அப்படின்ட்டார். ஆமா, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லதான். அவர் அனுபவத்தை விட எனக்கு நிச்சயம் குறைஞ்ச அனுபவம் தான். ஆனா என்னுடைய அனுபவம் என்ன, எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னோட அனுபவம். யாருக்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட தலை வணங்காத அனுபவம் என் அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நடக்கிற அனுபவம் என் அனுபவம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக என்னைக்குமே மக்களோடு களத்தில் நிற்கிற அனுபவம், மக்களோட நிற்கிற அனுபவம் என் அனுபவம். இதுதான் எனக்கு இருக்கிற அனுபவம். இதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன அனுபவம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மா கால், சசிகலா அம்மா உள்ள போன உடனே ஓபிஎஸ் கால். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மோடியுடைய அமித்ஷாவுடைய காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவருடைய அனுபவம். யாரு காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க காலெல்லாம் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. நான் ஒன்னும் டெல்லிக்கு 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா அமித்ஷாவை பார்த்துட்டு வரல. நான் ஒன்னும் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்துட்டு வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில